வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி சேனலில் மாம்பழமும் ஜவ்வரிசியும் வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சீசன் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம மாம்பழத்தை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடான பிறகு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்க ஜவ்வரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு போடும்போது எல்லாம் அடியில் செடிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் குக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜவ்வரிசியும் மேலே எழும்பி வரும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த டைமில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம வடிச்சிட்டு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பேனை அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் நெய் கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு 1-2 உடைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம திராட்சை சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பாதாம் பருப்பை கூட நீங்கள் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு இதில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ஓரளவு பொரிஞ்சு வந்த பிறகு திராட்சை சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக அது பொரிஞ்சு வரும். இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதே நெய் வச்சுருக்க பேனில் ஓரளவு வதங்கி வந்த பிறகு நான் இன்றைக்கி சின்ன சைஸ் மாம்பழத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சுகர் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நீத்த மாதிரி ஆகிடும், தண்ணி விட்ட மாதிரி. அதனால் இது ரெண்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. என்னோடய மாம்பழம் புளிப்பு கொஞ்சம் இருக்கிறதால நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட மாம்பழத்தோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரோட அளவு கூட்டவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுலேயே அது இன்னும் கொஞ்சம் வெந்து வரும். அந்த தண்ணியெல்லாம் இறுகிட்டு ஒரு திக்கான ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது எனக்கு டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இறுகி வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கண்டிப்பாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த ரெசிப்பியில் அதிகமாக நம்ம நெய் யூஸ் பண்ணவே இல்லை. டோட்டலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான டெசர்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.